உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலையில் நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம். இப்பொழுது நாம் இருக்கிற இடம் திருநின்ற ஊர். பூசலார் நாயனாருடைய பெருமைகளை சிறிது பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம். பெரிய புராணத்தில் நம்ம உள்ளம் கவர்ந்த பல்வேறு நாயன்மார்கள் இருந்தாலும் பூசலார் நாயன்மார் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர். வாரியார் சுவாமிகளினுடைய திருச்சொற்களால் பூசலார் நாயன்மாரையும் திருநீலகண்டரையும் கண்ணப்ப நாயனார் குறித்தும் அவர் பேசிய பேச்சுக்கள் வியப்புக்குரியவர், கேட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாயன்மார் பூசலால் அவர்கள் தனி சிறப்பு. ஒரு கற்பனை கோயிலை கட்டுகிறார். அதே காலகட்டத்தில் காடவர்கோன் என்கின்ற நரசிம்மவர்ம பல்லவன் ஒரு நிஜ கோயிலை கட்டுகிறார். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயன்மார் மன்னிய சீர் மறைநாவல் என்ற ஊர் பூசலாருக்கு அடியேன் என்று பூசலாருடைய சிறப்புகளை தன் திருவாயால் மலர்ந்திருக்கிறார். நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு கதை பகுதி என்பது எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற மணக்கோயில் என்கின்ற அந்த நாவலினுடைய பகுதியை தான் சொல்வதற்கு முனைகிறேன். மணக்கோயில் என்கின்ற நாவல் முழுவதுமாக பூசலார் நாயனாரினுடைய வரலாற்றை சொல்வதாக இருக்கிறது. காடவர்கோன் என்கின்ற 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் இந்த கோயிலை கட்டி தருகிறார். ஆனால் அந்த காலகட்டம் என்பது ஒரு வறுமையான காலகட்டம். திருக்கோயிலை கட்டுவதற்கு என்பதற்கு ஒரு சூழல், ஒரு வளமையான ஒரு செல்வ செழிப்பு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், போர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில், அல்லது ஒரு பெரிய நேர்த்திக்கடன் வேண்டி இந்த ஊர் வறுமையாக இருக்கிறது, மழை இல்லை, இதனால் இறைவனுடைய ஒரு அருளை பெறுவதற்காக, இறை அருள் இங்கு வேண்டும் என்பதற்காக திருக்கோயில்கள் கட்டிய வரலாறுகள் நிறைய உண்டு. ஆனால் ராஜசிம்ம பல்லவன் அவர் கட்டிய இந்த கோயில் அவர் எடுத்தவுடன் வந்தோ இங்கு கட்டவில்லை. இதற்கு முன்னால் அவர் காஞ்சி கைலாசநாதர் என்கின்ற ஒரு கோயிலை கற்றாழையில் அவர் கட்டுகிறார். கற்றாழை என்பது கற்கோபுரங்களால், ஒற்றை கல்லாலான கோபுரத்தில் கட்டப்படுகிற கோயில். தென் கைலாயம் சிற்ப கலைகளில் உச்சமாக காஞ்சி கைலாசநாதர் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் என்பது ஒரு கலைகளினுடைய உச்சமாக, சிற்பங்களினுடைய ஒரு பெரிய தனிச்சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் இப்போது பார்க்கிற காஞ்சி கைலாசநாதர் கோயில் என்பதே ஒரு பகுதி தான். இது பட்டாடக்கல்லுக்கும் அதே போல விருப்பாட்சேஸ்வரர் கோயில், அங்கு இருக்கக்கூடிய விருப்பாட்சேஸ்வரர் கோயிலுக்கும் இங்கிருந்து எடுத்து சென்று கட்டப்பட்டதாக இருக்கிறது. ராஜசிம்ம மன்னன் மட்டுமல்ல, அவர் மனைவியும் இந்த சிவத்தொண்டில் திருக்கோயில்கள் கட்டுவதில் பல்வேறு பணிகளை, அதில் மனைவி மட்டும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை ஒட்டி 53 கோயில்களை கட்டியிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலை இங்கு படையெடுத்து வந்த சாளுக்கிய மன்னன் வென்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல்வேறு சிற்பங்களை எடுத்து வியந்து கொண்டு போய் பட்டாடக்கல் விருப்பாட்சேஸ்வரர் கோயிலில் அதை வைத்து, தான் வென்று வந்த இந்த சிற்பத்தை இவ்வளவு தூரம் அவர் படைத்திருக்கிற அந்த மன்னனுக்கும் அரசிக்கும் அங்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார் என்றால் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலினுடைய சிறப்புகள் உள்ளது. இன்றளவும் வரலாற்றிலும் சிற்பக்கலை கலைகளிலும் திராவிட சிற்பக்கலைகளுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கற்றாழை ஒற்றை கற்களாலான அந்த கோயிலை புனர்ஜென்மம் என்று சொல்வார்கள். புனர்ஜனனி என்று மறுபடியும் அதற்கு பெரிய தத்துவங்களை அவர் உள்வாங்கி அந்த கோயிலில் ஒரு குழந்தை போல் பாவித்து பின்னால் அவர்கள் தவழ்ந்து வரக்கூடிய அமைப்பில் அந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மாபெரும் கோயிலை கட்டி வருகின்ற அந்த மன்னன் ஒவ்வொரு சிற்பமாக, நுணுக்கமாக சிவனின் பேரொருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கட்டி கொண்டிருக்கிற பொழுது இதற்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கை செய்வதற்கு திட்டமிட்டு ஒரு நல்லதொரு முகூர்த்த நாளை குறித்து அந்த மன்னன் கையில் காப்பெல்லாம் கட்டி விரதம் இருந்து அந்த திருக்கோயிலேயே அவர் நாள் முழுவதும், இன்றைக்கும் கும்பாபிஷேகம் செய்தால் நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னின்று செய்வர்களுடைய விரதங்களை எல்லாம் பார்க்கலாம். அப்படி அவர் இருந்து அந்த கோயிலில் ஒரு சிறிய துயில் கொள்கிறார். அதில் சிவன் வருகிறார். அவர் கட்டிட அந்த கலைகளை, அந்த அற்புதங்களை எல்லாம் மெச்சிய அவர், நீ குறித்திருக்கிற இதே நாளில் என்னால் வர முடியாது, திருநின்ற ஊரில் ஒரு அடியவர் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார், அங்குதான் நாளைக்கு நான் செல்ல வேண்டும்
என்று அவர் கனவில் இந்த அசரீரிகளை கேட்கிறார். கேட்டு திடுக்கிட்டு விழுகிற மன்னன் கோயில் கட்டுவதுன்னா சாதாரண பணியா? தன்னுடைய ஆளுகைக்கு இருக்கக்கூடிய இந்த திருநின்ற ஊரில் யார் அப்படி கட்டுகிறார்கள்? ஏன் நமக்கு எந்த வகையிலும் தெரியாமல் போயிற்று? இன்றைய காலகட்டத்தில் இருந்தால் ஒரு குடியரசில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் கட்டியிருக்கிற இதே காலகட்டத்தில் கட்டியவர் எவர்? அவரை கூட்டிட்டு வா, ஏன் நீ தேதி தள்ளியா வைக்க மாட்டியா? அப்படி கூட நேர்ந்திருக்கிறான். ஆனால் மன்னன் இறை அஞ்சுகின்ற இறை அச்சம் கொண்டிருக்கிற அந்த மன்னன் மிகுந்த ஒரு பயபக்தியோடு ஒரு இறைவன் நாம் யாருக்காக இந்த கோயிலை கட்டுகிறோம்? சிவனின் அருளை பெற. அவர் வராத அவர் தேதியை தள்ளி வைத்துக்கொள் என்று கேட்கிற பொழுது நான் நடத்துவது நியாயமா? அப்ப எங்கு சிவன் வருகிறாரோ அங்கு சென்று நான் வழிபடுவது தானே உத்தமம் என்று அவர் படை பரிவாரங்களோடு கிளம்புகிறார். இப்பொழுதும் இன்றைக்கு கும்பாபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் வருவது. அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் வரக்கூடிய கும்பாபிஷேகத்தை ஒரே நேரத்தில் எல்லா ஊர்களையும் வருவதை பார்க்கலாம். இறைவன் ஏன் ஒரே நேரத்தில் எங்கும் நீக்கம் மறைந்திருக்கிற அடிமுடி காணாத அந்த இறைவன் ஒரே நேரத்தில் எல்லோரிடத்திலும் வந்து கலந்து கொள்ள முடியாதா? அப்படி அல்ல. இந்த பூசலார் நாயனாரினுடைய திருப்பெருமைகளை இந்த உலகிற்கு எடுத்து சொல்வதற்காகவே அவர் ஒரு அளவிலாத ஒரு விளையாட்டை, ஒரு திருவையாடல் புராணத்தை அவர் துவக்கி இருக்கிறார். அந்த காரணத்தினால் மன்னன் அங்கிருந்து கிளம்பி வந்து விசாரிக்கிறார், ஒவ்வொன்றாக விசாரிக்கிறார். பூசலார் என்கின்ற திருப்பெயர் என்பது, பூசல் என்றால் ஒரு சச்சரவு, சண்டை இல்லாதவர், பூசல் இல்லாதவர், எவரோடும் எந்த விதமான சச்சரவும் பிணக்கு இல்லாதவர் ஒரு பூசலார். அவர் வேதங்களை நன்கு கற்றிருந்த அந்தணர் வழி வந்தவர். இந்த திருநின்ற ஊரில் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பெறுகின்ற ஒரு வழிகாட்டியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இங்கு வந்து விசாரிக்கும் பொழுது பூசாரை பற்றி நன்குறந்த மக்கள் அனைவருமே அவர் எவரோடையும் அதிகமாக பேச மாட்டார். தன்னோடு மட்டும் பேசிக்கொள்கிற ஒரு இழுப்பை தோப்பில் அமர்ந்து எப்பொழுதும் இதேனும் தியானம் செய்து கொண்டிருக்கிற அவர் எந்த கோயிலை கட்டுகிறார் என்று மன்னரிடம் அவர்கள் வியப்பூற பதில் சொல்கிறார்கள். இல்லை, சிவனின் திருக்குறளை நான் கேட்டேன். இன்றைக்கும் காஞ்சி கைலாசநாதர்கள் கல்வெட்டில் அவர் பொறித்திருக்கிறார். சிவனுடைய குரலை கேட்டவன் நான் என்கின்ற பெருமையை இரண்டாம் நரசிம்மவர்மன் கல்வெட்டில் பொதித்திருக்கிறார். அதனால் அவர் உறுதியாக நம்புகிறார், இங்கு திருக்கோயில் கட்டப்படுகிறது, நான் கண்டுணர்ந்து கண்டு கழித்துத்தான் செல்வேன் என்று அவர் வந்து பூசலாரை காண்கிறார். பூசலார் அவர் இதற்கு முன்னால் தொடர்ந்து பல்வேறு பொருள் தனவந்தர்களிடம் போய் கேட்கிறார், இப்படி ஒரு கோயிலை கட்ட வேண்டும், இந்த கோயில் ஒரு நன்மை பயக்கும் விதமாக, எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு போய் அவர் தொடர்ந்து செல்வந்தர்களிடம் போய் கேட்கிறார். மணக்கோயில் என்கின்ற அந்த நாவலில் கூட பூசலார் முதலில் சென்று நரசிம்மவர்ம பல்லவனிடம்தான் கேட்கிறார், பொருளுதவி கேட்கிறார். நானே இங்கு திருக்கோயில் கட்டி கொண்டிருக்க பொழுது இன்னொரு கோயில் எதற்கு? இதை கட்டிவிட்டு அப்புறம் நான் வந்து அதற்கான வேலைகளை பார்க்கலாம், இன்னொரு கோயில் என்ன தேவை என்று ஒரு அவருக்கும் பூசலாருக்கும் மன்னருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நிகழ்ந்ததாக மணக்கோயில் நாவலில் அவர் தெரிவித்திருப்பார். ஆனால் பெரிய புராணத்தில் சொல்கிற பொழுது அவர் முன்பின் அறியாதவர் இங்கு வந்து வியப்படைகிறார். இந்த தருணம், இந்த இடத்தில் அவர் கோயில் கட்டிய ஒரு தருணம் என்பது மிக முக்கியமானது. மனம் எவ்வளவு வலிமையானது, எண்ணத்தின் ஆற்றல் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுவதற்காகவும் இந்த பெரிய புராண செய்தியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எண்ணம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் ஒருவர் ஒரு தாவரத்தை குறித்து எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கிற பொழுது அந்த தாவரம் பயப்படுகிறது என்று வேதியியல் மாற்றம் அடைகிறது என்கின்றதை அறிவுபூர்வமாக ஆய்வுகள் செய்து அதில் எழுதியிருப்பார். அதேபோல் சுவாமி சிவானந்தர் அவர்கள் எண்ணத்தின் ஆற்றல் உங்களை எண்ணங்களை எப்படியெல்லாம் மேம்பட செய்கிறது என்று பல்வேறு அறிவியல் ஒப்புமைகளோடு அவர் எழுதியிருப்பார். 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்திருந்த பூசலார் தொடர்ந்து கேட்டு செல்வங்கள் எதுவும் பெற முடியாதனால், திரு என்றால் செல்வம்தான், திரு நின்ற ஊர் என்கின்ற ஏற்கனவே பெயர் பெற்றிருக்கிறது, செல்வம் நிறைந்த ஊர். மன்னருக்கு வந்து பார்க்கிற பொழுது பெரிய புராணத்தில் சொல்லக்கூடிய செய்தி, இந்த ஊர் செழிப்பாக இருக்கிறது. அந்த செழிப்பை கண்டு அவர் வியந்து தான் அது எந்த பட்டத்தில் விதைக்க வேண்டும், எப்படி இங்கு விவசாயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டியெல்லாம் அப்பொழுது பூசலார் தான் செய்து கொண்டிருந்தார். அதனால் அவருடைய அறிவு கூர்மையை எண்ணி வியந்து அவர் இந்த இலுப்பை தோப்பில், இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த இடத்திற்கு ராஜசிம்ம மன்னன் வந்து சேர்கிறார்.
சேர்ந்த பொழுது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தன் மனத்திற்குள் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அவரை வந்து அருகாமையில் மன்னன் பரிவாரங்களோடு வந்து நின்று கேட்கிற பொழுது பூசலார் கண்ணீர் விட என்ன என்று கேட்க, சிவன் உங்களுடைய கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கிறார், அதில் கலந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல இவர் வியப்புற அதை பாலகுமாரன் அவர்கள் அந்த மணக்கோயில் நாவலில் அற்புதமாக விவரித்திருப்பார். இவர் அவரை தொட அவர் மனக்கண்ணில் இந்த கோயிலினுடைய பிம்பம் அவர் கண்ணில் விரிகிறது. இந்த இழுப்பை தோப்பில் பூசலாரும் 2ஆம் நரசிம்மவர்மன் என்கின்ற ராஜவர்மனும் இணைந்து இந்த இடத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற தருணத்தை அழகாக பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருப்பார். ஒரு படம் பார்ப்பது போன்ற அவர் மன கண்ணில் இவர் மனதால் கட்டிய அந்த மணக்கோயிலினுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுவதாகவும் அதில் பல பேர் கலந்து கொண்டு அதை வாழ்த்தி வணங்குவதை கண்ணுற இவர் வந்து ஒரு மெய்யுணர்வோடு அவருடைய கண்ணில் விரிகிறது அந்த காட்சிகள். இதை பார்த்த பிறகு அவர் இங்கேயே தங்கி காலத்தால் நிற்கக்கூடிய அவ்வளவு பெரிய கோயிலை, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க காஞ்சி கைலாசநாதர் கோயில் என்பது 5ல் ஒரு பாகம். அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிய அவர் இங்கேயே இருந்து இந்த கோயில் கட்டுவதற்கு என்ன செலவு என்ன என்று கேட்கிறார். அவர் தான் தினமுமே வரவு செலவு கணக்குகளை தன் மனதில் எழுதி இத்தனை பேர் இத்தனை நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற மனதிற்குள் அவர் கட்டி எழுப்பிய இந்த மணக்கோயிலை அதற்கான அவருடைய மிக எளிமையாக வரவு செலவு கணக்கை அவர் கொடுக்கிறார். இந்த அளவு பொருட்செலவு செஞ்சால் இந்த அளவில் இந்த கோயில் கட்ட முடியும் என்கின்ற இந்த செய்தியை கேட்ட பிறகு இந்த கோயிலை கட்டிவிட்டு ராஜசிம்மன் கிளம்புகிறார். இந்த கோயில் இருக்கிற இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த கோயிலுடைய கருவறையிலே உள்ளேயே பூசலர் நாயனாரினுடைய அந்த சிற்பம் இருக்கிறது. இதயாலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பெயரில் அமைந்திருக்கிற கோயில் அவர் இதயத்தில் அவர் மனதில் கட்டிய கோயில் என்பதால் அப்படி ஒரு திருப்பெயர். அம்பாளுக்கு மரகதாம்பிகை என்ற பெயர் உண்டு. இதய பலகீனமானவர்கள், மிகுந்த பயமுடையவர்கள், எண்ணத்தால் பலகீனமாக உணர்பவர்கள், இன்னும் இதய நோயாளிகள் கூட இங்கு வந்து வணங்கி தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதாக ஐதீகம் உண்டு. காடவர்கோன் என்கின்ற ராஜசிம்மன் கனவில் வந்து அவர் சிவன் தெரிவித்த விஷயத்தை பெரிய புராணத்தில் என் சீர்கடி நெடிலடியில் சேக்கிழார் பெருமான் அவர்கள் சொல்கிற போது, நீண்ட செஞ்சுடையார்க்கு நினைப்பில் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையராத பூசலார் பெற்றால் போற்றி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுதுநாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம், நீ எங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்த பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையர் தொண்டல் கோயில் கொண்டருள் போத்தார் என்று அழகிய கவிதையில் சேக்கிழார் பெருமான் தெரிவிக்கிறார். நான் இன்னைக்கு நீ குறித்திருக்கிற தேதியில் வர முடியாது, நான் திருநின்றவூருக்கு தான் செல்கிறேன் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரே நேரத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனால் செல்ல முடியும். இந்த அவருடைய பக்தியை மனதின் வலிமையை உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு மன்னனின் கனவில் சென்று இன்று காலகாலத்திற்கு நிற்கக்கூடிய இந்த திருக்கோயிலை நம் கண் முன்னால் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஒரு ஜோதிடம் சென்று ஒரு சாதாரண கடும் துயரத்தில் இருக்கிற ஒருவர் கொண்டு போய் தன்னுடைய ஜாதகத்தை நீட்டுகிறார். அந்த பலனை பார்த்தவர் ஓரிரு நாளில் அவர் மரணம், அவருடைய ஆயுள் நிறைவு எய்துகிறது. இவரிடம் நாம் போய் என்ன செய்யணும் சொல்ல முடியும், அதனால் நீங்கள் ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுறார். 2-3 நாள் கழித்து அவர் வந்துடுறார். இப்போது அந்த ஜோதிடருக்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டு மீண்டும் அவர் கணக்கெடுக்கல செய்து பார்க்குறார். ஆனால் ஆயுள் முடிந்தவாறு தான் தோன்றுகிறது. எப்படி அப்படின்னு அவர் வியப்புற, நீங்கள் போய் என்ன பார்த்தீங்க, இவருக்குன்னு ஒரு பரிகாரம்ன்றது ஒரு பெரிய பரிகாரமாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் செய்யணும். அப்போ நான் ரொம்ப நெடுந்தொலைவிலேருந்து வந்தேன், உங்களை மைண்டும் என்னால் பார்க்க முடியாது, அதனால் நான் இந்த ஒரு பாலடைந்த மண்டபம் அந்த கோயிலில் போய் படுத்துறங்கினேன். அங்கே இந்த கோயிலை வந்து ஒரு வளமாக கட்டி எனக்கு ஒரு பெரும் செல்வம் கிடைச்சா இதுக்கு நான் வந்து ஒரு குடமுழுக்கு செய்து பார்க்கணும், நான் கனவு கண்டேன், கற்பனை கண்டேன், ஆசைப்பட்டேன் என்ற செய்தியை சொல்கிற போது அந்த ஜோதிடர் வியப்படைகிறார். அதாவது நீங்கள் மிகப்பெரிய அளவு பொருட்செலவுகள் செய்து தான் போய் ஒரு பக்தி நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிதாக உங்கள் மனதிற்கண் நீங்கள் நினைந்து ஒரு உளமாற அடி மனதில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களுக்கு இறைவன் செவி சாய்ப்பான், அந்த பக்திக்கும் அவன் நேரடியாக வருவான் என்கின்ற செய்தி தான் இந்த பூசலார் நாயனாரினுடைய செய்தி. எனவே
கண்ணப்ப நாயனாரினுடைய பக்தி எப்படி, இப்படித்தான் செய்ய வேண்டிய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டுத்தான் பக்தி செலுத்த வேண்டும் என்கின்ற முறை எதுவும் இறைவனிடம் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக கண்ணப்ப நாயனை போலவும், அதே போல சிவனினுடைய ஒரு சொல்லை கொண்டு சத்தியம் செய்கிற ஒரே காரணத்திற்காக வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்ந்தார் என்று திருநீலகண்டனுடைய பெருமைகளை சொல்வதைப் போல, மனதில் ஒரு உள்முகத்தில் தினமும் இறைவனை தியானித்து கட்டிய கோயிலுக்கு இறைவன் வந்து குடிகொண்டான் என்கின்ற இந்த வரலாற்றை நிலைநிறுத்துவதுதான், இந்த செய்தியை மக்களுக்கு வந்து உணர்ந்து கொள்வதுதான் இந்த பூசலார் நாயனாருடைய வரலாறை அறிவோம், உணர்வோம், வந்து வழிபடுவோம், தெளிவோம். நன்றி, வணக்கம்.